Good morning, students. Today we discuss about the structure of human heart. Then, vertebrates circulate blood in their body to transport essential substances to the cells and to carry waste substances from them. Vertebrates-ல blood-ஐ சர்க்குலேட் பண்ணி செல்லுக்கு தேவையான எசென்ஷியல் நியூட்ரியன்ஸை சப்ளை பண்ணிவிட்டு அந்த செல் எலிமினேட் பண்ணக்கூடிய வேஸ்ட் சப்ஸ்டன்ஸை கேரி அவுட் பண்ணக்கூடியதை தான் நம்ம சர்க்குலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதை ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய அந்த சிஸ்டமை நம்ம சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். த சர்க்குலேட்டரி சிஸ்டம் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் த சர்க்குலேட்டிங் ஃப்ளூயிட்ஸ், த பிளட் அண்ட் த limb and the heart and its blood vessels. Now we elaborately discuss about the structure of human heart. Then, heart is a muscular pumping organ that pumps out the blood into the blood vessels. Human heart, muscular means தசைகளால் ஆன ஒரு பம்பிங் ஆர்கன். இது ஹார்ட்லேருந்து பிளட்டை பம்ப் பண்ணி பிளட் வெசல்ஸ் மூலமாக த்ரூ அவுட் பாடிக்கும் சப்ளை பண்ணுது. ஹியூமன் ஹார்ட் இஸ் சிட்டுவேட்டட் பிட்வீன் த லங்ஸ். ஹியூமன் பீயிங்ஸோட ஹார்ட்டு தொராசிக் கேவிட்டியில் இன் பிட்வீன் தி டூ லங்ஸுக்கு இடையில் என்ன ஆயிருக்கு, ஹியூமன் ஹார்ட் வந்து சிட்டுவேட்டட் ஆயிருக்கு. ஓகேங்களா? தென் ஹியூமன் ஹார்ட் இஸ் சிட்டுவேட்டட் பிட்வீன் த லங்ஸ், ஸ்லைட்லி டில்டட் டுவர்ட்ஸ் த லெஃப்ட். லைட்டாக லெஃப்ட் சைடில் ஸ்லைட்டாக டில்டல் வளைஞ்சிருக்கு. Then and above the diaphragm in the thoracic cavity. That means what? மெமாலியனோட இம்பார்ட்டண்டான கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படின்னா, thoracic கேவிட்டியையும் அப்டாமினையும் செப்பரேட் பண்ணுறதுக்காக டயஃப்ரம் அப்படின்ற ஒரு ஷீட் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசண்ட் ஆயிருக்கு. இன் தமிழ் அதை உதர விதானம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஹார்ட்டுக்கு அந்த லங்ஸுக்கு கீழே தான் இந்த டயஃப்ரம் வந்து என்ன ஆயிருக்கு, சிட்டுவேட்டட் ஆயிருக்கு. ஓகேங்களா? தென் அண்ட் above the diaphragm in the left and above the diaphragm in the thoracic cavity. The heart is made up of specialized type of muscles called the cardiac muscles. ஹியூமன் பீயிங்கோட ஹார்ட்டை ஸ்பெசிஃபிக்கான ஒரு மசில்ஸ்னால மேடப் ஆஃப் ஆயிருக்கு. தட் மசில் இஸ் கால்ட் அஸ் த கார்டியாக் மசில்ஸ். இந்த கார்டியாக் மசில்ஸ்னால அது மேடப் ஆஃப் ஆயிருக்கிறதுனால தான் அதனால் ரிதமிசிட்டி, லப் டப் அப்படின்னு சுருங்கி விரிய முடியுது. இந்த பிளட்டை பம்ப் பண்ண முடியுது. சிஸ்டோலிக் அண்ட் டயஸ்டோலிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம். இதயத்தில் இருக்கக்கூடிய ஹார்ட்டில் இருக்கக்கூடிய சேம்பரை என்ன பண்ணுது அப்படின்னா கான்ட்ராக்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ண முடியுது. அதுக்கு உதவுறது தான் இந்த கார்டியாக் மசில்ஸ். ஓகேங்களா? ரிதமிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் இந்த கார்டியாக் மசில்ஸ். ஓகே, ஸோ ஹியூமன் ஹார்ட் இஸ் மேடப் ஆஃப் special type of muscle is called as the cardiac muscles. Okay, then the heart is enclosed in a double walled sac called the pericardium. ஹியூமன் பீயிங்ஸோட ஹார்ட்டை கவர் பண்ணியிருக்கக்கூடிய டபுள் லேயரால் ஆன அந்த மெம்பரைனுக்கு பேர் தான் என்னது, பெரிகார்டியம் மெம்பரைன். இன் பிட்வீன் த டூ ஃபார்மட் த பெரிகார்டியல் ஃப்ளூயிட் இஸ் ப்ரெசன்ட். ரெண்டு லேயர் இருக்குது. அந்த ரெண்டு மெம்பரைனுக்கும் இடையில் பெரிகார்டியல் ஃப்ளூயிட் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசன்ட் ஆயிருக்கு. இந்த பெரிகார்டியல் ஃப்ளூயிடோட ரோல் என்ன அப்படின்னா, சர்டைன் ஃப்ரிக்ஷன் அண்ட் லூப்ரிகேஷன் ஷாக்ஸ் வரும்போது ஹார்ட்டை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக இந்த பெரிகார்டியல் ஃப்ளூயிட் வந்து என்ன ஆகுது, இதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஹியூமன் ஹார்ட் அப்படின்றது தொராசிக் கேவிட்டியில் இன் பிட்வீன் த டூ லங்ஸ்க்கு இடையில் லெஃப்ட் சைடு ஸ்லைட்டாக டில்டட் ஆயிருக்கு. இதுக்கு கீழே தொராசிக் கேவிட்டியில் மார்பு பகுதியில் டயஃப்ரம் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசன்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? இந்த ஹார்ட்டை கவர் பண்ணியிருக்க மெம்பரைனுக்கு பேர் பெரிகார்டியல் மெம்பரைன். இந்த ரெண்டு மெம்பரைனுக்கு இடையில் இருக்கக்கூடிய கேப்பில் பெரிகார்டியல் ஃப்ளூயிட் வந்து என்ன ஆயிருக்கும், ப்ரெசன்ட் ஆயிருக்கும். ஓகே, இதனோட இம்பார்ட்டண்டான ரோல் என்ன அப்படின்னா, விச் ரெடியூஸ் த ஃப்ரிக்ஷன் டியூரிங் த ஹார்ட் பீட் அண்ட் ப்ரொடெக்ட் இட் ஃப்ரம் த மெக்கானிக்கல் இன்ஜுரிஸ். ஏதாவது விபத்தோ ஆபத்தோ ஏற்படும் போது, ஷாக்கிங் ஏற்படும் போது இதை ஹார்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இந்த பெரிகார்டியல் ஃப்ளூயிட் வந்து என்ன பண்ணுது, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகேங்களா? தென் see the structure of heart. ஓகேங்களா? தென் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் நல்லா லிசன் பண்ணுங்கள். தென் இப்போ இதுதான் ஹார்ட்டோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னா, இந்த ஹார்ட்டில் பாருங்கள் 4 சேம்பர்ஸ் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசன்ட் ஆயிருக்கு. அப்பர் சேம்பர்ஸ்க்கு பேர் ஆரிக்கிள், லோயர் சேம்பர்ஸ்க்கு பேர் வென்ட்ரிக்கிள். இந்த ரைட் சைடில் இருக்கிறது ரைட் ஏட்ரியம், லெஃப்ட் சைடில் இருக்கிறது லெஃப்ட் ஏட்ரியம். ஏட்ரியம்னு சொல்லலாம், ஆரிக்கிள்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகேங்களா? லோயரில் இருக்கிறது பேர் வென்ட்ரிக்கிள், ரைட் அஸ் வெல் அஸ் த லெஃப்ட் வென்ட்ரிக்கிள். இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ ஹியூமன் ஹார்ட்டில் 4 சேம்பர்ஸ் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசன்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? இந்த அப்பர் சேம்பரான ஆரிக்கிளை ரைட் அஸ் வெல் அஸ் லெஃப்ட் அப்படின்னு பிரிக்கிறதுக்கு
இதுக்கு இடையில என்ன ப்ரெசன்ட் ஆயிருக்கு அப்படின்னா ஆரிக்குலார் வென்ட்ரிகுலோ, அதாவது தட் மீன்ஸ் ஏட்ரியமை செப்பரேட் பண்ணுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதுதான் வந்து ஹார்ட்டோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னா இந்த அப்பர் சேம்பரை நம்ம ஆரிக்கிள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இது ரைட் ஏட்ரியம் சொல்கிறோம், இது லெஃப்ட் ஏட்ரியம் சொல்கிறோம். இது ரெண்டையும் செப்பரேட் பண்ணுறதுக்காக இடையில ஒரு செப்டா வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. செப்டம் அப்படின்னாலே தடுப்பு. ஸோ ஆரிக்கிள்ஸ்க்கு இடையில ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய இந்த செப்டமை இன்டர் ஆரிக்குலார் செப்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, எப்படி சொல்கிறோம், இன்டர் ஆரிக்குலார் செப்டம். அதே மாதிரி ரெண்டு வென்ட்ரிக்கிளுக்கும் இடையில ஒரு செப்டம் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. That septum is called as the interventricular septum. ஆரிக்கிள்ஸை ஆர் ஏட்ரியாவை செப்பரேட் பண்ணால் தட் செப்டம், செப்டம்னா தடுப்பு, அதுக்கு பேர் இன்டர் ஏட்ரியல் செப்டம். அதே மாதிரி வென்ட்ரிக்கிளை செப்பரேட் பண்ணால் தட் இஸ் கால்ட் அஸ் த இன்டர் வென்ட்ரிகுலர் செப்டம். ஓகேங்களா, இட்ஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஹியூமன் ஹார்ட் இஸ் மேட் அப் ஆஃப் 4 chambers. Upper chambers are called auricle, lower chambers are called ventricle. Auricles are separated by the interatrial septum or auricular septum. அதே மாதிரி ventricles செப்பரேட் பண்ணுறது இன்டர் வென்ட்ரிகுலர் செப்டம். ஓகேங்களா, தென் இது ரைட் ஏட்ரியம், இது லெஃப்ட். இங்கே பாருங்கள், இது வந்து என்னது, ரைட் ஏட்ரியம், இது வந்து என்னது அப்படின்னா ரைட் வென்ட்ரிக்கிள். ஓகேங்களா, இப்போ இந்த ரெண்டுக்கும் இடையில ஒரு வால்வ் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. தட் வால்வ் இஸ் கால்ட் அஸ் த ட்ரைகஸ்பிட் வால்வ். ஸோ ரைட் ஆரிக்குலோ வென்ட்ரிகுலார் அப்பர்ச்சர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், ரைட் ஆரிக்குலுக்கும் வென்ட்ரிக்குலுக்கும் இடையில ஒரு அப்பர்ச்சர்ஸ் அப்படின்னா ஒரு வால், ஒரு ஹோல் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அதன் வழியாக தான் பிளட்டு அப்பர் சேம்பர்லேருந்து லோயர் சேம்பர்ஸ்க்கு வரும். ஸோ இந்த அப்பர்ச்சர்ஸ் எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னா ரைட் ஆரிக்குலுக்கும் வென்ட்ரிக்குலுக்கும் நடுவில் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் த ரைட் ஆரிக்குலோ வென்ட்ரிகுலார் அப்பர்ச்சர். அப்பர்ச்சர்ஸ்னால் ஹோல். ஓகேங்களா, அது மேலே ஒரு வால் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. தட் valve is called as the tricuspid valve. Once again I repeat it, in between the right auricle as well as the right ventricle one aperture is present. That aperture is called as the right auriculoventricular aperture. The apertures are guarded by the valve. That valve is called as the tricuspid valve. In Tamil it called as மூவிதல் valve because it made up of 3 flaps. Okay, at the same time அதே மாதிரி லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா that is called as the left atrium, left ventricle. In between the atrium as well as the ventricle one more aperture is present. That is called as the left auriculoventricular aperture. The apertures are guarded by a valve. That valve is called as the bicuspid valve or mitral valve because that valve is made up of 2 flaps. Okay, then and பாருங்க, இந்த மேலே என்ன கொடுத்துருக்காங்க, ப்ளூ கலரில் ஒன்று கொடுத்துருக்காங்களா, தட் இஸ் கால்ட் அஸ் த சுப்பீரியர் வீனா கேவா. அதுக்கு பேர் என்ன, சுப்பீரியர் வீனா கேவா. ஆல்ரெடி ஐ எக்ஸ்பிளைன் இன் த ப்ரீவியஸ் கிளாஸ். see that இது வந்து ஒரு செல் அப்படின்னா இந்த செல்லில் இருக்கக்கூடிய டீஆக்சினேட்டட் பிளட்டை கலெக்ட் பண்ணுறதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், கேபிலரிஸ் அப்படின்னு சொல்கிறோம், கார்பன் டை ஆக்சைடை. ஓகேங்களா, இந்த கேபிலரிஸ் வாங்கி எங்கே கொடுக்கும், வென்யூல்ஸ்க்கு கொடுக்கும். வென்யூல்ஸ் வாங்கி எங்கே கொடுக்கும், எதுக்கு கொடுக்கும், வென்யூல்ஸ் வாங்கி வெயினுக்கு கொடுக்கும். வெயின் வாங்கி எங்கே கொடுக்கும், வீனா கேவாக்கு கொடுக்கும். ஸோ இது ஒரு செல். சரிங்களா, இந்த செல்லில் இருந்து கார்பன் டை ஆக்சைடை டீஆக்சினேட்டட் பிளட்டை என்னது கேபிலரிஸ் ரிசீவ் பண்ணி வென்யூல்ஸ்க்கு கொடுக்கும். வென்யூல்ஸ்லேருந்து வெயின் வாங்கும், வெயின்லேருந்து வீனா கேவாக்கு போகும். ஓகேங்களா, ஸோ நம்மளோட ஹார்ட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆன்டீரியர் பார்ட்டில் இருக்கக்கூடிய செல்லிலிருந்து கலெக்ட் பண்ணக்கூடிய அந்த டீஆக்சினேட்டட் பிளட்டை கேபிலரிஸ் வாங்கி வென்யூல்ஸ் கொடுத்து, வென்யூல்ஸ் வாங்கி வெயின் கொடுத்து, வெயின் வாங்கி சுப்பீரியர் வீனா கேவா மூலமாக ரைட் ஏட்ரியமில் போர் பண்ணுது. அட் த சேம் டைம் இன்ஃபீரியர் வீனா கேவானா இதுதான் என்னது, இன்ஃபீரியர் வீனா கேவா. ஓகேங்களா, இட் collect the deoxygenated blood from the posterior parts of the body and pour into the right atrium. ஓகேங்களா, அது எங்கே கொண்டு போய் கொடுக்குது, ரைட் ஏட்ரியம்க்கு கொடுக்குது. ஓகேங்களா, தென் அடுத்து என்ன ஆகுது, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பார்த்துட்ருக்கோம், ஸ்ட்ரக்சர் பார்ப்போம். இப்போ ஸ்ட்ரக்சரில் வந்து மேலே அப்பர் சேம்பர் ஆரிக்கிள் சொல்லிட்டோம், லோயர் சேம்பர் வென்ட்ரிக்கிள் சொல்லிட்டோம். ஆரிக்கிளை பிரித்தா ஆரிக்குலார் செப்டம், வென்ட்ரிக்கிளை பிரித்தா வென்ட்ரிகுலார் செப்டம். ரைட் சைடில் ஆரிக்கிளுக்கும் வென்ட்ரிக்கிளுக்கும் இடையில் ரைட் ஆரிக்குலோ வென்ட்ரிகுலார் அப்பர்ச்சர் இருக்குது. இங்கே ட்ரைகஸ்பீட் வால்வு இருக்குது. இங்கே லெஃப்ட் சைடில் லெஃப்ட் ஆரிக்குலோ வென்ட்ரிகுலார் அப்பர்ச்சர் இருக்குது. அங்கே பைக்கஸ்பீட் வால்வு இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டோம். ஓகேங்களா, இப்போ இது ஸ்ட்ரக்சர். அடுத்து பாருங்கள், நீ இந்த ரைட் வென்ட்ரிக்கலில் இருந்து என்ன ஆர்ஜினேட் ஆகுது அப்படின்னா பல்மனரி ஆர்டரி ஆர்ஜினேட் ஆகுது. இதை பல்மனரி ட்ரங்க் அப்படின்னு கூட சொல்லலாம். see that இங்கே வந்து என்ன ஆர்ஜினேட்டட் ஆகுது அப்படின்னா எஸ்
இப்போ இங்கே பாருங்கள், இதில் என்ன ஆர்ஜினேட்டட் ஆகுது, இங்கேருந்து பாருங்கள் அப்படியே பல்மனரி ஆர்டரி ஆர்ஜினேட்டட் ஆகுதா. இது என்ன பண்ணுது அப்படின்னா, இங்கே இருந்து டீஆக்சினேட்டட் பிளட்டை லங்ஸுக்கு வந்து என்ன பண்ணுது, கொண்டு போகுது. ஸோ ஃபஸ்ட் நம்ம ஸ்ட்ரக்சர் பார்த்துக்குறோம், அடுத்து ஃபங்க்ஷன் பார்ப்போம். ஓகேங்களா. என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா, ரைட் வென்ட்ரிக்கலில் இருந்து ஒரு ட்ரங்க் ஆர் ஆர்டரி ஆர்ஜினேட்டட் ஆகுது. இது பேர் பல்மனரி ஆர்டரி. சரிங்களா. இது வந்து என்ன பண்ணுது, டீஆக்சினேட்டட் பிளட்டை லங்ஸுக்கு கொண்டு போகுது. சரிங்களா. அதே மாதிரி லெஃப்ட் வென்ட்ரிக்கலில் இருந்து ஒரு அயோட்டா ஆர்ஜினேட்டட் ஆகுது. அது ஆக்சினேட்டட் பிளட்டை த்ரூ அவுட் பாடிக்கும் கொண்டு போகுது. ஸோ மிஸ் என்ன சொல்கிறேன்னா, ஸ்ட்ரக்சரில் இந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கலில் இருக்கிறதுக்கு பேர் பல்மனரி ட்ரங்க் ஆர் ஆர்டரி. அதே மாதிரி ரைட் வென்ட்ரிக்கலில் இருக்கிறதுக்கு பேர் பல்மனரி ஆர்டரி ஆர் ட்ரங்க். அதே மாதிரி லெஃப்ட் வென்ட்ரிக்கலில் இருக்கிறதுக்கு பேர் அயோட்டா. ஓகேங்களா. தென் இப்போ நம்ம ஸ்ட்ரக்சர் பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா. அடுத்து நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபங்க்ஷன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அடுத்த எக்ஸ்ப்ளனேஷன் பார்ப்போம். பாருங்கள், இந்த ஹியூமன் ஹார்ட் இஸ் 4 chambered. தென் இந்த ஹியூமன் ஹார்ட் இஸ் 4 chambered. The 2 upper thin walled chamber of the heart are called the auricle. ஓகே, மேலே இருக்கக்கூடிய தின்னான லேசான அந்த சேம்பருக்கு பேர் ஆரிக்கல் ஆர் ஏட்ரியா அப்படின்னு கூட அதை சொல்லலாம். அண்ட் 2 lower thick walled chambers are called ventricles. மேலே இருக்கிறதுக்கு பேர் ஏட்ரியா, கீழே இருக்கிறதுக்கு பேர் வென்ட்ரிக்கல். அது தின்னாக இருக்கும், இது திக்காக இருக்கும். ஓகேங்களா. இந்த சேம்பர்ஸ் ஆர் செப்பரேட்டட் பை பார்ட்டிஷன் கால்ட் த செப்டம். இந்த ஆரிக்கலையும் வென்ட்ரிக்கலையும் பிரிக்கக்கூடிய அந்த தடுப்புக்கு பேர் செப்டம். The septum between the auricles and ventricle prevent the mixing of oxygenated and deoxygenated blood. ஏன்னா நம்மளோட ஹார்ட்டில் ரைட் சைடு பூராமே டீஆக்சினேட்டட், லெஃப்ட் சைடு பூராமே ஆக்சினேட்டட். ஸோ டீஆக்சினேட்டடையும் ஆக்சினேட்டடையும் பிரிக்கிறதுக்கு இடையில இந்த செப்டாஸ் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ரொம்ப ஈஸியான கான்செப்ட்டு. மேலே இருக்க சேம்பருக்கு பேர் ஆரிக்கிள், அது தின்னாக இருக்கும். லோயரில் இருக்க சேம்பருக்கு பேர் வென்ட்ரிக்கிள், இது திக்காக இருக்கும். இந்த ஆரிக்கிளையும் வென்ட்ரிக்கிளையும் ஆரிக்கிள்ஸ்லேயே ரைட் அஸ் வெல் அஸ் லெஃப்ட்னு, வென்ட்ரிக்கில் ரைட் அஸ் வெல் அஸ் லெஃப்ட்னு பிரிக்கிறதுக்கு இடையில ஒரு செப்டம் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா. இதன் மூலமாக ஆக்சினேட்டடையும் டீஆக்சினேட்டட் பிளட்டையும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், செப்பரேட் பண்ணுறோம். ஓகேங்களா. இந்த 2 auricles are separated from each other by interatrial septum. இப்போதான் மிஸ் சொன்னேன். Then the left atrium is smaller than the right atrium. Left atrium right atrium காட்டிலும் ஸ்மாலராக இருக்குது. Then the right atrium receive deoxygenated blood from different parts of the body through main vein, superior vena cava, inferior vena cava and coronary sinus. இப்போ தான் மிஸ் என்ன சொன்னேன் அப்படின்னா, இந்த ரைட் ஏட்ரியம் இருக்கு இல்லையா, அதனுடைய அப்பர் பார்ட்டில் தான் சுப்பீரியர் வீனா கேவா ஓப்பன் ஆயிருக்கு. இந்த சுப்பீரியர் வீனா கேவா என்ன பண்ணுது, ஆன்டீரியர் பார்ட்டில் இருக்கக்கூடிய டீஆக்சினேட்டட் பிளட்டை பூரா கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து ரைட் ஏட்ரியமில் வந்து என்ன பண்ணுது, போர் பண்ணுது. அதே மாதிரி இன்ஃபீரியர் வீனா கேவா போஸ்டீரியர் பார்ட்ஸில் இருக்கக்கூடிய டீஆக்சினேட்டட் பிளட்டெல்லாம் கலெக்ட் பண்ணி அதுவும் ரைட் ஏட்ரியமில் போர் பண்ணுது. அட் த சேம் டைம் ஹார்ட்டும் ஃபங்க்ஷன் பண்ணுது. ஸோ ஹார்ட்லேயும் டீஆக்சினேட்டட் ஃபார்மட் வரும். ஸோ ஹார்ட்டை சரௌண்ட் பண்ணியிருக்கக்கூடிய கரோனரி வெயின் ஆர் கரோனரி சைனஸ். ஆல்ரெடி யூ நோ த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஆர்டரி as well as the vein. Artery always carry the oxygenated blood except the pulmonary artery, and vein always carry the deoxygenated blood except the pulmonary vein. Okay, then இப்போ superior vena cava and inferior vena cava. Vena cava means lot of veins join together to form a vena cava that carry a deoxygenated blood from different parts of the body and pour into the right atrium. Okay, then coronary sinus, it presents around the heart. ஹார்ட்டை சரௌண்ட் பண்ணி இருக்கக்கூடியதை தான் நம்ம கரோனரி சைனஸ்ன்னு சொல்கிறோம். இது ஹார்ட்டில் இருக்கக்கூடிய டீஆக்சினேட்டட் பிளட்டை கலெக்ட் பண்ணி அதுவும் ரைட் ஏட்ரியமில் வந்து என்ன பண்ணுது, போர் பண்ணுது. ஓகேங்களா. அடுத்து பல்மனரி வெயின். பல்மனரி வெயின் அப்படின்றது எங்கே இருக்குது, லங்ஸில் இருக்குது. இப்போ தான் பார்த்தோம் வெயின்ஸில் பல்மனரி வெயின் வந்து ஆக்சினேட்டட் பிளட்டை தான் கேரி பண்ணும் அப்படின்னு. லங்ஸ் பியூரிஃபை பண்ணி கொடுக்கக்கூடிய ஆக்சினேட்டட் பிளட்டை பல்மனரி வெயின் கேரி பண்ணி கொண்டு வந்து லெஃப்ட் ஏட்ரியம் கொடுக்குது. ஸோ ரைட் ஏட்ரியம் ரிசீவ் த டீஆக்சினேட்டட் பிளட் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. அட் த சேம் டைம் லெஃப்ட் ஏட்ரியம் ரிசீவ் தி ஆக்சினேட்டட் பிளட் ஃப்ரம் தி லங்ஸ். ஸோ மேலே இருக்கக்கூடிய அப்பர் சேம்பரில் ரைட் சைடில் டீஆக்சினேட்டடும் லெஃப்ட் சைடில் ஆக்சினேட்டட் பிளட்டும் வந்துடுது. ஓகேங்களா. தென் அடுத்து பாருங்கள், இந்த ரைட் அண்ட் லெஃப்ட் ஆரிக்கல் பம்ப் பிளட் இன்டு த ரைட் லெஃப்ட் வென்ட்ரிக்கல் ரெஸ்பெக்டிவ்லி. ஓகே, இந்த ஏட்ரியம் வந்து சுருங்குச்சுன்னா, கான்ட்ராக்ட் ஆச்சு அப்படின்னா, சிஸ்டோலிக் ப்ரெஷர் வந்துச்சுன்னா ரைட் ஏட்ரியம்லக்கும் ரைட் வென்ட்ரிக்கலுக்கும் இடையில இருக்கக்கூடிய வால்வ் ஓப்பன் ஆகிரும். ஸோ ரைட் சைட் டீஆக்சினேட்டட் பிளட்டு என்ன பண்ணிடும், ரைட் வென்ட்ரிக்கலுக்கு வந்துடும். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா
ஆக்சினேட்டட் பிளட் வந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு வந்துடும். கான்செப்ட் ஈஸியாக இருக்கா, உங்களுக்கு புரியுதா? ரைட் ஏட்ரியமில் டீஆக்சினேட்டட் பிளட் இருக்குது, லெஃப்ட் ஏட்ரியமில் ஆக்சினேட்டட் பிளட் இருக்குது. அப்போ மேலே இருக்கக்கூடிய ஆரிக்கிள் சுருங்கும் போது 2 வால்வும் ஓப்பன் ஆகிக்கிறோம். ரைட் சைடு டீஆக்சினேட்டட் பிளட் ரைட் வென்ட்ரிக்கலுக்கு வந்துடும், லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஆக்சினேட்டட் பிளட் வந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு வந்துடும். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள். The ventricle form the lower part of the heart. The 2 ventricles are separated from each other by the interventricular septum. ஆல்ரெடி நமக்கு தெரியும். Then the left and right ventricles have thick walls because the ventricles have to pump out blood which flows away from the heart. That means what அப்படின்னா, இந்த லோயர் சேம்பராக இருக்கக்கூடிய வென்ட்ரிகல்ஸ் ஆரிக்கிள்ஸை காட்டிலும் திக் மஸ்குலார் வால்ஸ்னால மேடப் ஆஃப் ஆயிருக்கு. ஏன்னா கடினமான அளவு ஃபோர்ஸ் பண்ணால் தான் பிளட்டை ஹார்ட்லேருந்து வெளியில் வந்து என்ன பண்ண முடியும், பம்ப் பண்ண முடியும். ஆரிக்கிளோட வேலை என்ன, மேலே இருக்கக்கூடிய பிளட்டை கீழே இருக்கக்கூடிய வென்ட்ரிக்கிளுக்கு கொண்டு வரணும். அதனால் அது அதிக ஃபோர்ஸ் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை, அதனால் அது தின்னாக இருக்குது. ஆனால் வென்ட்ரிக்கிள் அப்படி கிடையாது. நல்ல ஃபோர்ஸிங் கொடுத்தா தான் ஹார்ட்டில் இருக்கக்கூடிய பிளட்டை வந்து என்ன பண்ண முடியும், வெளியில் கொண்டு போக முடியும், லங்ஸுக்கோ இல்லை டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கோ கொண்டு போக முடியும். அதனால் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகேங்களா? ஃப்ரம் த ரைட் வென்ட்ரிக்கல் அரைசஸ் த பல்மனரி ட்ரங்க். ஆல்ரெடி மிஸ் என்ன சொல்லியிருந்தேன், ரைட் வென்ட்ரிக்கலில் இருந்து பல்மனரி ட்ரங்க் ஆர் பல்மனரி ஆர்டரி ஆரிஜினேட் ஆகுது. இது ரைட் ஏட்ரியம்லேருந்து ரைட் வென்ட்ரிக்கலுக்கு டீஆக்சினேட்டட் பிளட் வந்திருக்கு. ஸோ பல்மனரி ட்ரங்க் கேரி த டீஆக்சினேட்டட் பிளட் ஃப்ரம் த ரைட் வென்ட்ரிக்கல். சரியா? and it carry the deoxygenated blood from the right ventricle and pour into the lungs for purification. பாருங்க. then pulmonary trunk which bifurcates to from right and left pulmonary arteries. இந்த pulmonary trunk அப்படின்ற ஒரு ட்ரங்க்கு ஹார்ட்லேருந்து வெளியில் வந்தோடனையும் ரைட் as well as லெஃப்ட்னு 2 இதாக டிவிஷன் ஆகுது. ஒரு ஆர்டரி வந்து என்ன பண்ணுது, ரைட் லங்ஸுக்கும், இன்னொரு ஆர்டரி வந்து லெஃப்ட் லங்ஸுக்கும் இந்த டீஆக்சினேட்டட் பிளட்டை கொண்டு போய் சேர்க்குது. புரியுதா மிஸ் என்ன சொல்கிறேன்னு? ரைட் வென்ட்ரிக்கலில் இருந்து ஆரிஜினேட் ஆகக்கூடியதுக்கு பேர் தான் பல்மனரி ட்ரங்க்கு. இது ஹார்ட்டை விட்டு வெளியில் வந்தோடனையும் ரைட் அஸ் வெல் அஸ் லெஃப்ட் அப்படின்னு 2 பிரான்ச்சஸாக வந்து என்ன பண்ணுது, பிரியுது. இங்கே பாருங்கள், இந்த பல்மனரி ஆர்டரி நீங்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது 2 பிரான்ச்சஸாக வந்து பிரியும். அதை ரைட் அஸ் வெல் அஸ் த லெஃப்ட் பல்மனரி ஆர்டரி அப்படின்னு வந்து என்ன பண்ணலாம், சொல்லலாம். இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா டீஆக்சினேட்டட் பிளட்டை லங்ஸுக்கு பியூரிஃபிகேஷனுக்காக கொண்டு போகுது. பாருங்கள். The right and left pulmonary arteries supply the deoxygenated blood to the lungs for respective side. The left ventricle is the longer and narrower than the right ventricle. Left ventricle வந்து right ventricle காட்டிலும் லாங்கராகவும் என்னது நேரோவராகவும் இருக்குது, குறுகலானதாகவும் இருக்குது. Then their walls are about 3 times thicker than the right ventricle. இந்த ரைட் வென்ட்ரிக்கலோட வால்ஸை காட்டிலும் இது லெஃப்ட் வென்ட்ரிக்கலோட வால்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அதிகமான அளவு திக்னஸோட என்ன பண்ணியிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. தென் த லெஃப்ட் வென்ட்ரிக்கல் கிவ் ரைஸ் டு அயோட்டா. லெஃப்ட் வென்ட்ரிக்கல்லேருந்து ஆரிஜினேட் ஆகக்கூடியதுக்கு பேர் தான் அயோட்டா. இன் தமிழ் இதை மகா தமனி அப்படின்னு சொல்லுவாங்க. அயோட்டாவை பிரித்தோம் அப்படின்னா அதில் ஆர்டரி இருக்கும், ஆர்டரியை பிரித்தோம்னா மெட்டா ஆர்டிரியோல்ஸ் இருக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா, அயோட்டாவை பிரித்தா ஆர்டரி இருக்கும், ஆர்டரியை பிரித்தா ஆர்டிரியோல்ஸ் இருக்கும், ஆர்டிரியோல்ஸை பிரித்தா மெட்டா ஆர்டிரியோல்ஸ் இருக்கும், மெட்டா ஆர்டிரியோல்ஸை பிரித்தா கேபிலரிஸ் இருக்கும். ஓகேங்களா? தென் த லெஃப்ட் வென்ட்ரிக்கல் கிவ் ரைஸ் டு அயோட்டா. த ஆக்சினேட்டட் பிளட் இஸ் சப்ளைடு டு த அயோட்டா வேரியஸ் ஆர்கன்ஸ் ஆஃப் த பாடி. அப்போ மீனிங் புரியுதா? லெஃப்ட் ஆரிக்கலுக்கு பல்மனரி வெயின் மூலமாக ஆக்சினேட்டட் பிளட்டு வந்து என்ன ஆயிருக்கு, ஏற்கனவே வந்துருச்சு. ஸோ லெஃப்ட் ஆரிக்கலில் இருக்கக்கூடிய ஆக்சினேட்டட் பிளட்டு வித் த ஹெல்ப் ஆஃப் த பைகஸ்பிட் வால்வு மூலமாக லெஃப்ட் வென்ட்ரிக்கல்ஸ் வந்துருச்சு. ஸோ லெஃப்ட் வென்ட்ரிக்கலில் இருந்த அயோட்டா ஆர்ஜினேட் ஆகுது. இட் கேரி த ஆக்சினேட்டட் பிளட் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. ஓகேங்களா? இந்த கரோனரி ஆர்டரி சப்ளை பிளட் டு த ஹார்ட். இப்போ ஆல்ரெடி மிஸ் என்ன சொன்னேன், கரோனரி சைனஸ்ன்னு சொன்னேன். இது ஹார்ட்லேருந்து கலெக்ட் பண்ண டீஆக்சினேட்டட் பிளட்டை ரைட் ஏட்ரியமில் போர் பண்ணுதுன்னு சொன்னேன். அதே மாதிரி இந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கல்லேருந்து வெளியே வரக்கூடிய அயோட்டாலேருந்து ஒரு பிரான்ச் வருது, அதுக்கு பேர் கரோனரி ஆர்டரி. இட் சப்ளை த ஆக்சினேட்டட் பிளட் டு த ஹார்ட் ஃபார் இட் ஃபங்க்ஷன். இந்த ஹார்ட்டில் அயோட்டாவிலேருந்து வரக்கூடிய ஆக்சினேட்டட் பிளட்டை கரோனரி ஆர்டரி மூலமாக ஹார்ட்டுக்கு சப்ளை பண்ணுது. ஸோ அதுலேருந்து அது ஆக்சினேட்டட் பிளட்டை ரிசீவ் பண்ணி அதனுடைய வேலைக்காக அதனுடைய எனர்ஜிக்காக அதை வந்து என்ன பண்ணிக்கிறது, பயன்படுத்திக்கிறது. ஓகேங்களா? தென் இப்போ ஒன்ஸ் அகெயின் ஐ எக்ஸ்பிளைன் தி ஸ்ட்ரக்சர் அஸ் வெல் அஸ் தி ஃபங்க்ஷன். ஓகேங்களா? தென் நல்லா கவனமாக கவனிங்க. ஹியூமனோட ஹார்ட்டில் அப்பர் சேம்பருக்கு பேர் ஆரிக்கல், லோயர் சேம்பருக்கு பேர் வென்ட்ரிக்கல். த ஆரிக்கல்ஸ் ஆர் செப்பரேட்டட் பை த ஆரிக்குலர்
auricular septum. Okay, upper chambers are called auricle, lower chambers are called ventricle. The right as well as the left auricles are separated by the interauricular septum. At the same time, the right as well as the left ventricles are separated by the interventricular septum. Okay, then in between the right auricle as well as the right ventricle, the tricuspid valve is present, or in this side the right auriculoventricular apertures are there. The apertures are guarded by the tricuspid valve. At the same time, the left auricle as well as the left ventricles are separated by the left auriculoventricular apertures. The apertures are guarded by a bicuspid valve. Okay, then in the right ventricle, the pulmonary artery originated. At the same time, the left ventricle, the aorta is originated. It's the structure. Okay, then superior vena cava and inferior vena cava collect the deoxygenated blood from different parts of the body and pour into the heart. At the same time, the coronary sinus collect the deoxygenated blood from the heart and pour into the right atrium. Okay, in the right atrium, another contraction occur. So the apertures, the valves are open. The deoxygenated blood is enter into the right ventricle. Pulmonary artery or trunk originated from the right ventricle. It carry the deoxygenated blood and pour into the lungs for the purification. Okay, the lungs purify the deoxygenated blood and it converted into the oxygenated format. With the help of the pulmonary vein, it carry the oxygenated blood and pour into the left auricle. Oxygenated blood is enter into the left ventricle. The aorta originated from the left ventricle. It carry the oxygenated blood and distributed the different parts of the body. At the same time, aorta la irundhu ஒரு small division வந்து divided ஆகுது. That is called as the coronary artery. It carry the oxygenated blood and supply to the heart for its function. Okay, then next, valves. The valves are the muscular flaps that regulate the flow of blood in a single direction and prevent backflow of blood. Valves அப்படினாலே tricuspid valve, bicuspid valve, semilunar valve, aortic valve அப்படின்னு 4 different type of valves இருக்கு. Already you know. In between the right auricle as well as the right ventricle, the tricuspid valve is present. At the same time, in between the left auricle as well as the left ventricle, the bicuspid or mitral valve is present. It prevent the backflow of blood. One way direction தான். ஓகேங்களா? Then single direction and prevent the backflow of blood. The heart contain the 3 types of valves. That means what? Bicuspid, tricuspid and semilunar valve. The semilunar valve தான் நம்ம வந்து எப்படி சொல்றோம் அப்படின்னா aortic valve as well as the semilunar இல்லை பல்மனரி ஃபார்மட்டில் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கிறதுனால அதை நம்ம வந்து ஜென்ரலாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா செமிலூனார் வால்வ்ஸ். பல்மனரி ஆர்டரியிலையும் இருக்குது, அயோட்டாவிலையும் இருக்குது. இதனோட முக்கியமான ரோல் ப்ரிவென்ட் த பேக் ஃப்ளோ. ஓகே, தென் ரைட் ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் வால்வ். இப்போ தான் மிஸ் சொல்லியிருந்தேன். இட் இஸ் லொக்கேட்டட் பிட்வீன் த ரைட் ஆரிக்கல் அண்ட் ரைட் வென்ட்ரிக்கல். இட் ஹேவ் 3 thin triangular leaf like flaps and therefore it called as the tricuspid valve. ரைட் ஆரிக்கலுக்கும் வென்ட்ரிக்கலுக்கும் இடையில இந்த tricuspid valve ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இது 3 ஃப்ளாப்ஸால் மேடப் ஆஃப் ஆயிருக்கிறதுனால இதுக்கு ட்ரைகஸ்பிட் வால்வ்னு பேர். த ஆபிசஸ் ஆஃப் த ஃப்ளாப்ஸ் ஆர் ஹெல்ட் இன் த பொசிஷன் பை த கார்டே டெண்டனே. கார்டே டெண்டனே அப்படின்னா கார்ட்ஸ் தட் எக்ஸ்டெண்ட் ஃப்ரம் த எட்ஜஸ் ஆஃப் த ஈச் ஃப்ளாப். ஒவ்வொரு ஃப்ளாப்பில் இருந்தும் ஒரு கார்ட்ஸ் மாதிரி ட்ராப் வந்து வெளியில் எக்ஸ்டெண்ட் ஆகும். இது பேப்புலரி மசில்ஸோட அட்டாச்சாக இருக்கும். இந்த மசில்ஸ் வந்து இந்த வால்வ்ஸ் வந்து மூடி திறக்கிறதுக்கு உதவும். தட் இஸ் கால்ட் அஸ் த கார்டே டெண்டனே அரைசிங் ஃப்ரம் த மஸ்குலர் ப்ரொஜெக்ஷன்ஸ் ஆஃப் த வென்ட்ரிக்கல் வால் நோன் அஸ் த papillary muscles. இந்த papillary muscles-ஓட இம்பார்ட்டண்டான ரோல் என்ன அப்படின்னா that help to வால்வ்ஸை வந்து என்ன பண்ணுது, ஃபோர்ஸ் பண்ணி ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணுறதுக்கு வந்து என்ன பண்ணுது, உதவுது. ஓகேங்களா? ஹை வென்ட்ரிகுலர் ப்ரெஷர் அப்போ. ஓகே, தென் அதே மாதிரி லெஃப்ட் ஆரிக்கல் வென்ட்ரிகுலர் வால்வ் அப்படின்றது ஆல்ரெடி நமக்கு தெரியும். பைகஸ்பிட் வால்வ். இட் மேடப் ஆஃப் 2 ஃப்ளாப்ஸ். பாருங்கள், இட் இஸ் லொக்கேட்டட் பிட்வீன் த லெஃப்ட் ஆரிக்கல் அண்ட் லெஃப்ட் வென்ட்ரிக்கல். இட் ஹேஸ் 2 cusps and therefore called as the bicuspid or mitral valve. ஓகே, தென் அடுத்து செமிலூனார் வால்வ். ஆல்ரெடி மிஸ் என்ன சொல்லியிருந்தேன், பல்மனரி ஆர்டரியில் பம்ப் ஆகக்கூடிய அந்த டீஆக்சினேட்டட் பிளட்டை என்னது லங்ஸுக்கு கொண்டு போகணும். ஸோ லங்க்கு ஃபோர்ஸ் பண்ணி கொண்டு போன அந்த பிளட் அகைன் அதே சேம்பருக்கு வராமல் இருக்கிறதுக்காக இடையில பல்மனரி ஆர்டரியில் ஒரு வால்வ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. தட் வால்வ் இஸ் கால்ட் எஸ் த செமிலூனார் வால்வ். தட் ப்ரிவென்ட் த பேக் ஃப்ளோ ஆஃப் த பிளட். சேம்பர்லேருந்து போன பிளட் அதே இடத்துக்கு வராமல் தடுக்கிறதுக்காக இந்த வால்வ்ஸ். அதே மாதிரி அயோட்டாவில் இருந்ததுன்னா தட் இஸ் கால்ட் எஸ் த அயோட்டிக் வால்வ். இந்த 2 வால்வ்ஸ், இந்த 3 வால்வ்ஸ் இருக்குது. தட் இஸ் ட்ரை, பை அஸ் வெல் அஸ் த செமி. இந்த செமியில் தான் நம்ம பல்மனரி ஆர்டரியில் ஒன்று இருக்குது, அயோட்டிக்கில் ஒன்று இருக்குன்றோம். ஸோ ஓகே,
Then semilunar valve which prevent the backward flow of the blood into the ventricles. They are the pulmonary and aortic semilunar valves. Pulmonary artery present ஆயிருந்தா pulmonary, aorta present ஆயிருந்தா aortic valve. ஓகேங்களா? தென் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் பிளட் சர்க்குலேஷன். பிளட் சர்க்குலேஷனில் எத்தனை டைப் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். பிளட் சர்க்குலேஷன் நம்மளுடைய ஹியூமன் பீயிங்ஸோட ஹார்ட் வந்து டபுள் சர்க்குலேஷன் பண்ணுது. இதில் என்னென்ன டைப்ஸ் அப்படின்னா இந்த பிளட் சர்க்குலேட்டட் இன் அவர் பாடி as oxygenated and deoxygenated. அதனால நம்மளுடைய சர்க்குலேஷனை வந்து என்ன சொல்கிறோம், டபுள் சர்க்குலேஷன் சொல்கிறோம். ரொம்ப ஈஸியான கான்செப்ட், நல்லா கவனிங்க. இப்போ see the picture. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 2 பாக்ஸ் மாதிரி போட்டிருக்காங்களா, ரைட் ஆரிக்கல், இங்கே கீழே ரைட் வென்ட்ரிக்கல், இங்கே லெஃப்ட் ஆரிக்கல், இங்கே வந்து என்னது லெஃப்ட் வென்ட்ரிக்கல் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த டபுள் சர்க்குலேஷன் அப்படின்னா சிஸ்டமிக் சர்க்குலேஷன் அண்டு பல்மனரி சர்க்குலேஷன். இப்போ சிஸ்டமேட்டிக்காக இந்த ப்ராசஸ் வந்து என்ன ஆகுது, அக்கர் ஆகுது. கான்செப்டை நல்லா கவனிங்க. இப்போ லெஃப்ட் வென்ட்ரிக்கல்லேருந்து அயோட்டா ஆரிஜினேட் ஆகுதுன்னு சொன்னேன். இந்த அயோட்டா இட் கேரி த ஆக்சினேட்டட் பிளட். ஓகேங்களா? இந்த அயோட்டாலேருந்து பிரிகிறது மிஸ் என்ன சொல்லியிருந்தேன், ஆர்டரி, ஆர்டீரியோல்ஸ், மெட்டா ஆர்டீரியோல்ஸ்னு சொல்லியிருந்தேன். ஸோ இது அயோட்டா வந்து என்ன பண்ணுது, ஆக்சினேட்டட் பிளட்டை லெஃப்ட் வென்ட்ரிக்கல்லேருந்து கேரி பண்ணி வருது, வந்து நிறைய டிவிஷன்ஸாக பிரியுது. என்னவா பிரியுது, ஆர்டரிஸ் அண்ட் ஆர்டீரியோல்ஸ் அண்ட் மெட்டா ஆர்டீரியோல்ஸாக பிரிஞ்சு ஃபைனலாக கேபிலரிஸாக மாறி செல்லுக்கு தேவையான ஆக்சினேட்டட் பிளட்டை வந்து என்ன பண்ணுது, சப்ளை பண்ணுது. தென் இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வந்து என்ன இருக்குது, ஒரு செல் இருக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த செல் சர்வே பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஆக்சிஜனும் நியூட்ரியன்ஸும் தேவை. ஸோ லெஃப்ட்டு எங்கே வென்ட்ரிக்கலில் இருந்து அயோட்டா வந்து என்ன ஆகுது, ஆரிஜினேட்டட் ஆகுது. இட் கேரி த ஆக்சினேட்டட் பிளட்டை எடுத்துகிட்டு வருது. அயோட்டா பிரிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ஆர்டரிஸ் அடுத்த ஆர்டீரியோல், மெட்டா ஆர்டீரியோல் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அடுத்துலேருந்து வர்றது கேபிலரிஸ். ஸோ இந்த கேபிலரிஸ் வந்து என்ன பண்ணுது, இந்த செல்லுக்கு தேவையான ஆக்சினேட்டட் பிளட்டை வந்து என்ன பண்ணிடுது, சப்ளை பண்ணிடுது. ஓகேங்களா? தென் இந்த செல் வந்து சர்வே பண்ணும்போது அது வந்து என்ன பண்ணுது, கார்பன் டை ஆக்சைடை வந்து என்ன பண்ணுது, எலிமினேட் பண்ணுது. ஸோ இந்த கார்பன் டை ஆக்சைடை இங்கேருந்து கேபிலரி என்ன பண்ணு, கேரி பண்ணி வெனியூல்ஸ்க்கு கொடுக்குது. வெனியூல்ஸ் வாங்கி அதை வெயினுக்கு கொடுக்குது. வெயின் வாங்கி வீனா கேவாக்கு கொடுக்குது. ஸோ இந்த வீனா கேவா என்ன பண்ணுது, டீஆக்சினேட்டட் பிளட்டை கொண்டு போய் ரைட் ஏட்ரியமுக்கு கொடுத்துருது. ஸோ சிஸ்டமிக் சர்க்குலேஷன் அப்படின்னா இது லெஃப்ட் வென்ட்ரிக்கலில் ஸ்டார்ட் ஆகி ரைட் ஆரிக்கலில் முடியும். அப்படின்னா லெஃப்ட் வென்ட்ரிக்கல்லேருந்து ஆக்சினேட்டட் பிளட்டை கேரி பண்ணி கொண்டு போய் செல்லுக்கு கொடுத்துட்டு செல்லில் இருக்கக்கூடிய கழிவை வீனாகேவாஸ், கேபிலரிஸ், வெனியூல்ஸ், வெயின்ஸ் வாங்கி அதை கொண்டு வந்து ரைட் ஏட்ரியம் கொடுக்கும். ஸோ சிஸ்டமேட்டிக்காக இந்த ப்ராசஸ் நடக்கிறதுனால தட் இஸ் கால்ட் as the systemic circulation. So it started in the left ventricle and ended in the right atrium. Then அடுத்து pulmonary circulation. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா pulmonary circulation. பாருங்கள், the pulmonary circulation started in the right ventricle. இப்போ ரைட் வென்ட்ரிக்கலில் நமக்கு என்ன தெரியும், இங்கே டீஆக்சினேட்டட் பிளட் இருக்குது. இப்போ இங்கே டீஆக்சினேட்டட் பிளட் வந்துருச்சு இல்லையா, வால்ஸ் வழியாக இந்த டீஆக்சினேட்டட் பிளட் இஸ் என்டர் இன் டு த ரைட் வென்ட்ரிக்கல். இட் கேரி த டீஆக்சினேட்டட் பிளட் வித் த ஹெல்ப் ஆஃப் த பல்மனரி ஆர்டரி. இட் கேரி த டீஆக்சினேட்டட் பிளட் அண்ட் போர் இன் டு த லங்ஸ் ஃபார் பியூரிஃபிகேஷன். இந்த பக்கம் பாருங்கள், என்னாச்சு, லங்ஸுக்கு வந்து என்ன பண்ணுது, பல்மனரி ஆர்டரி மூலமாக நல்லா கிளியராக கவனிங்க. இங்கே கீழே என்ன கொடுத்துருக்கு, ரைட்டு என்னது, ரைட் வென்ட்ரிக்கல். இந்த ரைட் வென்ட்ரிக்கலில் இருந்து டீஆக்சினேட்டட் பிளட்டை கேரி பண்ணி போகிறது தான் என்னது, பல்மனரி ஆர்டரி. இந்த பல்மனரி ஆர்டரி அங்கே போகவும் ரைட் அஸ் வெல் அஸ் லெஃப்ட் அப்படின்னு சொல்லி பிரியும் இல்லையா. ஆர்டரியோட டிவிஷன்ஸ் தானே ஆர்டீரியோல்ஸ். ஃபைனலி இது வந்து என்ன பண்ணிடும், லங்ஸுக்கு போயிடும். லங்ஸில் போய் இந்த டீஆக்சினேட்டட் பிளட்டை கேபிலரிஸ் உதவினால் சப்ளை பண்ணுது. லங்ஸ் என்ன பண்ணுது, இந்த டீஆக்சினேட்டடை ஆக்சினேட்டட் பிளட்டாக வந்து என்ன பண்ணிடுது, கன்வெர்ட் பண்ணிடுது. ஓகேங்களா? மிஸ் பேசுகிற கான்செப்ட் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஆமாவா? ஆக்சினேட்டட் பிளட்டாக வந்து இப்போ இந்த டீஆக்சினேட்டட் பிளட்டு லங்ஸுக்கு போயிடுச்சு. ஓகேங்களா? இந்த லங்ஸ் இந்த டீஆக்சினேட்டட் பிளட்டை ஆக்சினேட்டட் பிளட்டாக கன்வெர்ட் பண்ணுது. ஸோ கன்வெர்ட் ஆன அந்த ஆக்சினேட்டட் பிளட்டை வெனியூல்ஸ் வாங்குது. வெனியூல்ஸ் வாங்கி வெயினுக்கு கொடுக்குது. தட் வெயின் இஸ் கால்ட் as the pulmonary vein. One vein is exception. That vein is called as the pulmonary vein. The pulmonary vein always carry the oxygenated blood from the lungs. Okay? The pulmonary vein carry the oxygenated blood and pour into the left atrium. So the pulmonary circulation is started in the right ventricle and ended in the what, left auricle. மிஸ் பேசுறது புரியுதா?
systematic circulation அப்படின்னா it started in the left ventricle, it carry the oxygenated blood and supply to the cell. the cell ரிசீவ் பண்ணக்கூடிய வெளித்தள்ளக்கூடிய வேஸ்ட் ப்ராடக்டான கார்பன் டை ஆக்சைடை வாங்கி என்ன பண்ணுது, வென்யூல்ஸு வீணாகேவா எல்லாம் வாங்கிட்டு வந்து ரைட் ஏடிஎம்க்கு கொடுக்குது. இது சிஸ்டமேட்டிக்காக நடக்கிறதுனால இதுக்கு பேர் சிஸ்டமிக் சர்க்குலேஷன். அதே மாதிரி பல்மனரி, the word pulmonary indicates lungs. ஸோ ரைட் வென்ட்ரிக்கல்லேருந்து ஆர்ஜினேட் ஆகக்கூடிய பல்மனரி ஆர்டரி டீஆக்சினேட்டட் பிளட் லங்ஸுக்கு கொடுக்குது. லங்ஸ் அதை பியூரிஃபை பண்ணி பல்மனரி வெயின் மூலமாக திருப்பியும் லெஃப்ட் ஆட்ரியம்க்கு கொடுக்குது. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் த பல்மனரி சர்க்குலேஷன். ஓகேங்களா? டைப்ஸ் ஆஃப் சர்க்குலேஷனில் பாருங்கள், the blood circulated in our body, then as oxygenated and deoxygenated blood, the types of circulation are systemic circulation. Circulation of oxygenated blood from the left ventricle of the heart to various organs of the body and return of deoxygenated blood to the right atrium. இப்போ தான் மிஸ் சொன்னேன், லெஃப்ட் வென்ட்ரிக்கலில் இருந்து ஆக்சினேட்டட் பிளட்டு எங்கே போகுது, வேரியஸ் ஆர்கன்ஸ் ஆஃப் த பாடிக்கு போகுது, செல்லுக்கு போகுது. அண்ட் ரிட்டர்ன் ஆஃப் டீஆக்சினேட்டட், அந்த செல்லில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு டீஆக்சினேட்டட் பிளட்டை கலெக்ட் பண்ணி ரிட்டன் ரைட் ஏட்ரியம்க்கு வருது. ஸோ சர்க்குலேஷன் லெஃப்ட் வென்ட்ரிக்கலில் ஸ்டார்ட் ஆகி ரைட் ஏட்ரியமில் முடிஞ்சிச்சுன்னா தட் சர்க்குலேஷன் இஸ் கால்ட் அஸ் த சிஸ்டமிக் சர்க்குலேஷன். அயோட்டா கேரி த ஆக்சினேட்டட் பிளட் டு ஆல் ஆர்கன்ஸ் ஆஃப் த பாடி. அப்போ பல்மனரி சர்க்குலேஷன்னா என்ன அர்த்தம்? த பாத் ஆஃப் பல்மனரி சர்க்குலேஷன் ஸ்டார்டட் இன் த ரைட் வென்ட்ரிக்கல். இப்போ தான் மிஸ் சொன்னேன், ரைட் வென்ட்ரிக்கல்லேருந்து தானே பல்மனரி ஆர்டரி ஆர்ஜினேட்டட் ஆகுது. அது டீஆக்சினேட்டட் பிளட்டை லங்ஸுக்கு கொண்டு போகுது. லங்ஸ் அதை கன்வெர்ட் பண்ணி ஆக்சினேட்டட் பிளட்டாக மாற்றுது. அதை பல்மனரி வெயின் கேரி பண்ணி கொண்டு வந்து லெஃப்ட் ஏட்ரியம்க்கு கொடுக்குது. ஓகேங்களா? அதே ப்ராசஸ் தான். பாருங்கள், த பாத் ஆஃப் பல்மனரி சர்க்குலேஷன் ஸ்டார்டட் இன் த ரைட் வென்ட்ரிக்கல். பல்மனரி ஆர்டரி அரைசஸ் ஃப்ரம் த ரைட் வென்ட்ரிக்கல் and reaches the lungs with the deoxygenated blood. Pulmonary vein collect the oxygenated blood from the lungs and supply it to the left atrium of the heart. ஓகேங்களா? உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைன்னா திரும்பியும் அந்த எக்ஸ்பிளைன் பண்ண ப்ராசஸ்க்கு போங்க. இப்போ பல்மனரி சர்க்குலேஷன்னா மிஸ் என்ன சொல்லிட்டேன், ரைட் வென்ட்ரிக்கலில் இருந்து டீஆக்சினேட்டட் பிளட்டை எனது பல்மனரி ஆர்டரி வாங்கி கொண்டு போய் லங்ஸுக்கு கொடுக்குது. லங்ஸ் அதை வந்து ஆக்சினேட்டடாக மாற்றி எனது பல்மனரி வெயின் மூலமாக திருப்பியும் லெஃப்ட் ஏட்ரியம்க்கு கொடுக்குது. ஓகேங்களா? தட் இஸ் கால்ட் அஸ் த பல்மனரி சர்க்குலேஷன். அடுத்து கரோனரி சர்க்குலேஷன், நத்திங் பட் ஹார்ட்டை வந்து கரோனரி ஆர்டரியும் கரோனரி சைனஸும் கலெக்ட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? கவர் பண்ணியிருக்கு. கரோனரி சைனஸ்னால் டீஆக்சினேட்டட் பிளட்டை கொண்டு வந்து ரைட் ஏட்ரியம்க்கு போர் பண்ணிடும். கரோனரி ஆர்டரினா ஆக்சினேட்டட் பிளட்டை ஹார்ட்டோட ஃபங்க்ஷனுக்காக சப்ளை பண்ணும். தட் இஸ் கால்ட் அஸ் த கரோனரி சர்க்குலேஷன். பாருங்கள், த சப்ளை ஆஃப் பிளட் ஆஃப் த ஹார்ட் மசில்ஸ் இஸ் கால்ட் அஸ் த கரோனரி சர்க்குலேஷன். இதயம் வேலை செய்வதற்கு அதனுடைய தசைகளுக்கு தேவையான எனர்ஜிக்காக பிளட் வந்து என்ன ஆகுது, சப்ளை ஆகுது. தட் டைப் ஆஃப் சர்க்குலேஷன் இஸ் கால்ட் அஸ் த கரோனரி சர்க்குலேஷன். Cardiac muscles receive the oxygenated blood from the coronary artery. Already I told it. Aorta la irundhu one branch divided ஆகுது. That is called as the coronary artery. It supply the oxygenated blood to the cardiac muscles for its function. Okay. Then deoxygenated blood from the cardiac muscles trains in the right atrium by the coronary sinus. Okay. Then அடுத்து types of circulatory systemல ரெண்டு டைப் இருக்கு. That is called as what? Open as well as the closed அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். Then open circulatory system அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா blood vessels வந்து absent ஆயிருக்கும். ஒரு பர்டிகுலராக ஒரு ஸ்பேஸ் இருக்கும். அதில் வந்து என்ன ஆகும், blood வந்து என்ன ஆகும், பம்ப் ஆகும். இந்த ஓப்பன் டைப் ஆஃப் சர்க்குலேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த blood remains filled in the tissue spaces. அதாவது ஒரு ஸ்பேஸ் மாதிரி இருக்கும். அதில் வந்து மொத்தமாக பிளட்டு வந்து கொட்டும். இதில் ஆக்சினேட்டட் அண்ட் டீஆக்சினேட்டட் பிளட் வந்து செப்பரேட் ஆகாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சர்க்குலேஷனை தான் நம்ம ஓப்பன் சர்க்குலேஷன் சொல்கிறோம். இன் திஸ் டைப் ஆஃப் சர்க்குலேஷன் இஸ் அக்கர் இன் ஆர்த்ரோபோட், மொலஸ்கா, எக்கினோடர்மேட்டா, அந்த மாதிரி லோயர் ஃபார்மட்டில் வந்து இந்த டைப் ஆஃப் சர்க்குலேஷன் அக்கர் ஆகும். பாருங்கள், in open type of blood is pumped by heart into blood vessels that open into the blood spaces. ஹார்ட்ல இருந்து பம்ப் ஆகி கொண்டு போய் ஒரு பள்ள மாதிரி இருக்கக்கூடியதில் கொட்டும். சரிங்களா? தட் ஸ்பேசஸ் இஸ் கால்ட் அஸ் த சைனஸ். தீஸ் சைனஸஸ் ஆர் த பாடி கேவிட்டி விச் ஆர் கால்ட் த ஹீமோசில். இது பிளட்டுனால ரெம்பி இருக்கும். இந்த இடத்துல ஆக்சினேட்டட் அண்ட் டீஆக்சினேட்டட் பிளட் ரெண்டும் மிக்ஸ் ஆயிரும். கேப்லரி சிஸ்டம் வந்து இங்கே இல்லை. எக்ஸாம்பிள் ஆர்த்ரோபோட்ஸ் அண்டு மொலஸ் அண்டு அசிடியன்ஸ். ஓகேங்களா? அடுத்து க்ளோஸ்டு டைப் அப்படின்னா நம்ம தான் வெரி குட் எக்ஸாம்பிள். இதில் என்னது பிளட் வெசல்ஸ், கேபிலரிஸ் எல்லாமே வெள்ளா வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இது ஆக்சினேட்டட் அண்ட் டீஆக்சினேட்டட் பிளட்டை வந்து என்ன பண்ணுது, செப்பரேட் பண்ணுது. பாருங்க, இன் க்ளோஸ்டு டைப் ஆஃப் பிளட் ஃப்ளோஸ் இன் அ கம்ப்ளீட் சர்க்கியூட் அரௌண்ட் த பாடி த்ரூ எ ஸ்பெசிஃபிக் பிளட் வெசல்ஸ். The blood flow from the arteries to veins through a small blood vessels called the capillaries. Capillaries-ன்ற ஒரு ஃபார்மட் இருக்குது. ஸோ இது ஆக்சினேட்டட் அண்ட் டீஆக்சினேட்டட் பிளட்டை வந்து செப்பரேட் பண்ணி கொடுக்குது. அதனால் இதை க்ளோஸ்டு டைப்னு சொல்கிறோம்.
இந்த க்ளோஸ்டு டைப் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டத்தை 1628 வில்லியம் ஹார்வே அப்படின்றவர் டிஸ்கவர் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணார். அவரை நம்ம ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ஃபிசியாலஜி அப்படின்னு சொல்கிறோம். இது போக நம்ம வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னா டபுள் சர்க்குலேஷன் அஸ் வெல் அஸ் தி டபுள் சர்க்குலேஷன் அப்படின்னா என்ன, சிங்கிள் சர்க்குலேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். when the blood circulated twice through the heart in one complete cycle, அதாவது நம்மளோட ஹார்ட்டில் வந்து ஒரு கம்ப்ளீட் சைக்கிளை முடிக்கணும் அப்படின்னா the oxygenated deoxygenated blood ஒரு சர்க்கிள் சுற்றி வருது. then only it called as the double circulation. in double circulation the oxygenated blood do not mix with the deoxygenated. மெயினாக டபுள் சர்க்குலேஷன்னா ஆக்சிஜனேட்டட் பிளட்டும் டீஆக்சிஜனேட்டட் பிளட்டும் மிக்ஸே ஆகாது. that is called as the double circulation. and single circulation அப்படின்னா இது லோயர் அனிமலில் நடக்கும். இதில் ஆக்சிஜனேட்டட் அண்ட் டீஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து என்ன ஆயிரும், மிக்ஸ் ஆயிரும். அதனால் அதை சிங்கிள் சர்க்குலேஷன் சொல்கிறோம். இது ஃபிஷஸ், ஆம்பிபியன் அண்ட் சர்டைன் ரெப்டைல்ஸில் இந்த சிங்கிள் சர்க்குலேஷன் வந்து நடக்குது. நமக்கு பேசிக்காக தெரியும் ஹார்ட்டோட சேம்பர்ஸில் இப்போ வெர்டிபிரேட்ஸ்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா ஃபிஷஸில் 2 சேம்பர்டு ஹார்ட் இருக்கும், ஆம்பிபியன்ஸில் 3 சேம்பர்டு இருக்கும். ஸோ இந்த ஆம்பிபியன்ஸில் கீழே இருக்கக்கூடிய வென்ட்ரிக்கலில் வந்து செப்பரேஷன் இல்லாதனால ஆக்சிஜனேட்டட் அண்ட் டீஆக்சிஜனேட்டட் பிளட் மிக்ஸ் ஆயிரும். அதே மாதிரி தான் ரெப்டைலும் எக்ஸப்ட் crocodile, birds and mammals இதில் மட்டும்தான் டபுள் சர்க்குலேஷன் நடக்குது. மிச்ச ஃபார்மட்டில் சிங்கிள் சர்க்குலேஷன் அக்கர் ஆகுது. ஓகேங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.